வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சியை ஆங்கிலேயர்களும் கிறிஸ்தவர்களும் திட்டமிட்டு அழிக்க முயன்றார்கள். சென்னையில் தனியார் கல்விக் குழும ஆண்டு விழாவில் ஆளுநர் ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் வெளிநாட்டில் இருந்து சென்னை வந்த மகாவிஷ்ணு கைது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைப்பு. மகாவிஷ்ணு விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. பயங்கரவாதியைப் போல் மகாவிஷ்ணுவை கைது செய்தது ஏன் என சீமான் கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து இன்று காலை 11 மணிக்கு முக்கிய அறிவிப்பு. கட்சித் தலைவர் விஜய் வீடியோ மூலம் அறிவிக்க உள்ளதாக தகவல். சேலம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகள் மேட்டூரில் கரைப்பு. காவிரி படித்துறையில் சிலைகளுக்கு பூஜை செய்த பின் ஆற்றில் கரைத்த பக்தர்கள். வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழாவில் விமர்சையாக நடைபெற்ற தேர்பவனி. சப்பரத்தில் எழுந்தருளிய ஆரோக்கிய மாதா அன்னையை மலர்கள் தூவி பல்லாயிரக்கணக்கானோர் வழிபாடு. தொழிலதிபர் அம்பானி வீட்டில் கோலாகலமாக நடந்த விநாயகர் சதுர்த்தி விழா. மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் பாலிவுட் நட்சத்திரங்கள் பங்கேற்பு. ட்ரம்ப் உடனான நேரடி விவாதத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதாக கமலா ஹாரிஸ் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் உற்சாகம். ஹமாஸிடம் இருந்து இஸ்ரேல் பிணை கைதிகளை மீட்க கோரி போராட்டம். டெல் அவீவ் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பொருட்களை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு. இன்றுடன் நிறைவு பெறுகிறது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு விழாவுக்கு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சியை ஆங்கிலேயர்களும் கிறிஸ்தவர்களும் திட்டமிட்டு அழிக்க முயன்றதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டினார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்விக் குழுமத்தின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பிரிவினைவாதம் தொடங்கியதாகவும், நாட்டின் அடையாளத்தை அழிக்க ஆங்கிலேயர்கள் கல்வி முறையை மாற்றியமைத்ததாகவும், பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க மதமாற்றம் செய்ய வேண்டுமென்று கட்டாயப்படுத்திய நிலையும் முன்பு இருந்ததாகவும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் இருந்து 70,000 பேர் கடிதம் அனுப்பியதால் நிறுத்தப்பட்டதாகவும், பின்னர் இந்தியாவின் மதிப்பு உலக நாடுகளிடையே வளர்ந்துவிட்டதாகவும் ஆளுநர் ரவி தெரிவித்தார். அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பிய வழக்கில் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் நேரில் வந்து விளக்கமளிப்பதற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம், கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், வெறுப்பு தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவை எழும்பூர் நீதிமன்ற குடியிருப்பு வளாகத்தில் நீதிபதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். மகாவிஷ்ணுவை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவரை போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். இதனிடையே போலீசார் விதிகளை மீறி மகாவிஷ்ணுவை கைது செய்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் பாலமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மகாவிஷ்ணு விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இமீடியட்டாக அந்த பிரச்சனை நம்ம அட்டன் பண்ணணும். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், இமீடியட்டாக அந்த ஆக்ஷன் எடுத்துட்டேன்னா அடுத்தது நான் என் வேலையை அடுத்த வேலையை பார்க்க நான் போயிடுவேன் நான். அதனால் இப்போ அது நம்முடைய காவல்துறை வசம் போயிருக்குது. காவல்துறை அதுக்கு நல்ல நம்பிக்கை. அதை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள். அது இனிமேட்டு போலீஸும் மாற்றுத்திறனாளிக்காரங்க யார் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களும் சேர்ந்து முடிப்பாங்க. அவர் மேலே தப்பாக இல்லையா அப்படிங்கிறது எந்த விதமான நடவடிக்கை சட்டம் தன் கடமையை செய்கிறது. இதனிடையே மகாவிஷ்ணுவை பயங்கரவாதியைப் போல் கைது செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பள்ளிக்கூடத்திற்குள் அனுமதித்தது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எதுக்கு வருது? தெரிஞ்சிருச்சு, வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? அது தொடர்ந்து தான் இருந்திருக்கும். அது ஏன் அவரை விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி, நீங்கள் வேறு செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. அதான் உண்மையிலும் உண்மை அதுதான். அப்போ நீங்கள் இதை எதுக்கு இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க? உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ
அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பார். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக அனுமதிச்சது யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காமல் என்னை யாரும் கூப்பிடாமல் நானாக போய் பேச முடியுமா? இல்லை பேசிடுவேன்னா? மகாவிஷ்ணுவிற்கு அரசு பள்ளியில் சொற்பொழிவாற்ற அனுமதி கொடுத்தது யார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், அனுமதி கொடுக்கவில்லை என்றால் மகாவிஷ்ணு பள்ளிக்குள் எப்படி உள்ளே போவார் என்றும் வினா எழுப்பினார். இதனிடையே சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்படும் அளவிற்கு எதுவும் பேசவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏன் கொந்தளிக்கிறார் என தெரியவில்லை என்றும் கூறினார். இந்நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் அரசியல் புகுந்திருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். இதனிடையே மதுரை புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவிகள் சாமியாடி விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ள அமைச்சர் மூர்த்தி, தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தும் வகையில் வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்குமாறு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு 27 மாவட்டங்களுக்கும் மீதமுள்ள 9 மாவட்டங்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டும் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு பதவியேற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்த அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் சமீபத்தில் கட்சிக் கொடியை அறிமுகம் செய்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்தவுள்ளதாக தகவல் வெளியானது. இதற்காக அனுமதி கேட்டு காவல்துறையினரிடம் கடிதம் அளித்திருந்த நிலையில் மாநாட்டுக்கு அனுமதி கொடுப்பது குறித்து போலீசார் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்த அறிவிப்பை இன்று காலை 11 மணிக்கு வீடியோ அறிக்கையாக விஜய் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி யானைகளுக்கு அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டது. யானைகளை குளிப்பாட்டிய பாகன்கள் அதற்கு மாலை அணிவித்தனர். தொடர்ந்து கிருஷ்ணன் என்ற வளர்ப்பு யானை 2 கால்களையும் துதிக்கையையும் உயர்த்தி கோவிலை சுற்றி வந்து விநாயகரை வழிபட்டது. கோவில் முன்பு அணிவகுத்து நின்ற யானைகள் பிளறியபடி விநாயகரை வழிபட்ட காட்சிகளை பார்த்து சுற்றுலா பயணிகள் வியப்படைந்தனர். பின்னர் அவர்களுக்கு பொங்கல் மற்றும் சுண்டல் வழங்கப்பட்டது. சென்னை கடற்கரை பகுதிகளில் 100 மீட்டர் தொலைவிற்கு கடல் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நேற்று இரவு சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல்நீர் திடீரென 100 மீட்டர் தொலைவிற்கு புகுந்தது. இதனால் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மற்றும் மீன் வலைகள் சேதமடைந்ததாக மீனவர்கள் தெரிவித்தனர். இதேபோல் சாந்தோம், டுமிங்குப்பம், ஓடக்குப்பம் போன்ற பகுதிகளிலும் கடல்நீர் சில மீட்டர் கரையோரம் புகுந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் போலி பணியாணை வழங்கி மோசடி செய்த சேவகமூர்த்தி என்பவரை போலீசார் கைது செய்தனர். வண்ணாரேர்ப்பு பகுதியைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியரான சக்திவேலுவிடம் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் வேலை வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாயை கடந்த ஆகஸ்ட் மாதம் சேவகமூர்த்தி பெற்று அதற்கான பணியாணையும் வழங்கியுள்ளார். இந்நிலையில் அந்த பணியாணை போலியானது என்பதை அறிந்த சக்திவேல் போலீசில் அளித்த புகாரின் பேரில் சேவகமூர்த்தியை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே கடலில் குளித்த கல்லூரி மாணவர் ராட்சத அலையில் சிக்கி மாயமானார். புதுக்கோட்டை அருகே உள்ள பொறியியல் கல்லூரியில் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்கள் ஆரோவில் அருகே கடலில் குளித்துள்ளனர். அப்போது ஆதித்யா என்ற மாணவர் ராட்சத அலையில் சிக்கி மாயமாகியுள்ளார். உடன் வந்த மாணவர்கள் அளித்த தகவலின் பெயரில் மாயமான மாணவரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டிவனம் அருகே பெண்ணின் கண் முன்னேயே கணவன் மற்றும் 10 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேல்விசிறி கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமார், தீபலட்சுமி தம்பதி தங்களது 10 மாத பெண் குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் வெள்ளிமேடுபேட்டை பகுதிக்கு சென்றபோது லாரி மோதிய விபத்தில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. இதில் தீபலட்சுமிக்கு வலது கையில் முறிவு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 10 பெண்கள் படுகாயமடைந்தனர். கச்சுவாடி கிராமத்தைச் சேர்ந்த பெண் கூலி தொழிலாளர்கள் சாமந்தி பூக்களை அறுவடை செய்துவிட்டு சரக்கு வாகனத்தில் திரும்பி வந்துள்ளனர். அப்போது எதிர்பார்த்த விதமாக சரக்கு வாகனம் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட அனைவரும் பலத்த காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் மேட்டூர் காவிரி ஆற்றுக்கு கொண்டுவரப்பட்டது. 1 அடி முதல் 10 அடி வரை உயரம் கொண்ட விநாயகர் சிலைகள் காவிரி ஆற்றின் படித்துறையில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் விநாயகர் சிலைகள் ஆழமான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் தேர் பவனி விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. பின்னர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்து கோவில் அர்ச்சகர், முஸ்லிம் தர்கா, ஆதீனம் ஆகியோர் பங்கேற்று உலக மக்கள் நன்மைக்காக வேண்டுதல் நிறைவேற்றினர். தொடர்ந்து உத்திரிய மாதா, அந்தோனியார் உள்ளிட்டோரை கொண்ட சிறிய தேர்கள் முதலில் வந்தது. அதன் பின்னே பெரிய சப்பரத்தில் வந்த புனித ஆரோக்கிய மாதா அன்னையை நம்பிக்கையாளர்கள் சுமந்து வந்தனர். இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று மலர்களை தூவி வழிபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நகரில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 6 பேர் உயிரிழந்தனர். டிரான்ஸ்போர்ட் நகரில் உள்ள 3 அடுக்குமாடி கட்டிடம் நேற்று மாலை திடீரென இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கி 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கி உள்ளதாகவும் 2 பேர் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 28 பேரை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இடிபாடுகளில் சிக்கிய அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநிலம் குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் முகூர்த்த நாளான இன்று ஒரே நாளில் 350 திருமணங்கள் நடைபெறவுள்ளன. இதையொட்டி 350 ஜோடிகள் முன்பதிவு செய்துள்ளனர். கடந்த 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி 277 திருமணங்கள் நடந்ததே இதுவரை அதிக திருமணம் நடந்த நாளாக கருதப்பட்டது. இந்நிலையில் இன்று ஒரே நாளில் 350 திருமணங்கள் நடைபெற்று புதிய வரலாறு படைக்கப்படவுள்ளது. அம்பானி வீட்டில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்வில் அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் தொழிலதிபர் அம்பானி வீட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அண்மையில் திருமணமான ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோர் இணைந்து பூஜைகள் நடத்தினர். இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, பாலிவுட் நடிகர்கள் சல்மான் கான், சஞ்சய் தத், நடிகை கரீனா கபூர் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பை தோற்கடிக்க தாம் தயாராக உள்ளதாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள கமலா ஹாரிஸ், அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணம் பிட்ஸ்பர்க் நகரில் உள்ள மசாலா பொருட்கள் விற்பனை செய்யும் கடைக்கு சென்றார். அப்போது பேசிய கமலா ஹாரிஸ், அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் டிக் செனி தமக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை மிகவும் கௌரவமாக கருதுவதாக தெரிவித்தார். அப்போது ஒரு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கமலா ஹாரிஸ், டொனால்டு டிரம்பை தோற்கடிக்க தாம் தயாராக உள்ளதாகவும் டொனால்டு டிரம்புடனான விவாதத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் கூறினார். ஹமாஸ் வசம் உள்ள எஞ்சிய இஸ்ரேலிய பிணை கைதிகளை மீட்கக் கோரி டெல் அவீவ் நகரில் பல்லாயிரக்கணக்கானோர் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெற்கு காசாவின் சுரங்கப் பகுதியில் கடந்த 1ஆம் தேதி 6 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் ஹமாஸ் வசம் உள்ள 101 பிணை கைதிகளை மீட்க இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் ஹமாஸிற்கு மேலும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். காசா மீது போர் தொடுத்து இஸ்ரேலிய பிணை கைதிகளின் உயிரை பணயம் வைத்துள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். அவர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் பொருட்களை தீயிட்டு கொளுத்தி முழக்கமிட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாராலிம்பிக் ஆடவர் ஈட்டி எறிதல் F41 பிரிவில் இந்திய வீரர் நவ்தீப் சிங் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இறுதிப் போட்டியில் 47.32 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்த நவ்தீப் சிங் 2ஆம் இடம் பிடித்தார். இதனால் அவருக்கு முதலில் வெள்ளிப்பதக்கம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் முதலிடம் பிடித்த ஈரான் வீரர் பெய்ட் விதிமீறலில் ஈடுபட்டதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் முதலிடத்திற்கு முன்னேறிய நவ்தீப் சிங்கிற்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. இதேபோல் பாரிஸ் பாராலிம்பிக் மகளிர் 200 மீட்டர் T12 பிரிவு ஓட்டப்பந்தயத்தின் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை சிம்ரன் சர்மா 3ஆம் இடம் பிடித்து வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்திய நேரப்படி இன்றிரவு 11:30 மணிக்கு பாரிஸ் நகரில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு விழா நடைபெறவுள்ளது. நிறைவு விழாவில் இந்திய வீரர்களின் அணிவகுப்பை ஹர்வீந்தர் சிங் மற்றும் பிரீத்தி பால் தேசிய கொடியை ஏந்தி வழிநடத்த உள்ளனர். பாராலிம்பிக்கில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்தியா 25க்கும் அதிகமான பதக்கங்களை இம்முறை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சியை ஆங்கிலேயர்களும் கிறிஸ்தவர்களும் திட்டமிட்டு அழிக்க முயன்றார்கள். சென்னையில் தனியார் கல்விக் குழும ஆண்டு விழாவில் ஆளுநர் ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் வெளிநாட்டில் இருந்து சென்னை வந்த மகாவிஷ்ணு கைது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைப்பு. மகாவிஷ்ணு விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. பயங்கரவாதியைப் போல் மகாவிஷ்ணுவை கைது செய்தது ஏன் என சீமான் கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து இன்று காலை 11 மணிக்கு முக்கிய அறிவிப்பு. கட்சித் தலைவர் விஜய் வீடியோ மூலம் அறிவிக்க உள்ளதாக தகவல். சேலம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகள் மேட்டூரில் கரைப்பு. காவிரி படித்துறையில் சிலைகளுக்கு பூஜை செய்த பின் ஆற்றில் கரைத்த பக்தர்கள். வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழாவில் விமர்சையாக நடைபெற்ற தேர் பவனி.
சப்பரத்தில் எழுந்தருளிய ஆரோக்கிய மாதா அன்னையை மலர்கள் தூவி பல்லாயிரக்கணக்கானோர் வழிபாடு. தொழிலதிபர் அம்பானி வீட்டில் கோலாகலமாக நடந்த விநாயகர் சதுர்த்தி விழா. மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் பாலிவுட் நட்சத்திரங்கள் பங்கேற்பு. ட்ரம்ப் உடனான நேரடி விவாதத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதாக கமலா ஹாரிஸ் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் உற்சாகம். ஹமாஸிடமிருந்து இஸ்ரேல் பிணை கைதிகளை மீட்கக் கோரி போராட்டம். டெல் அவீவ் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பொருட்களை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு. இன்றுடன் நிறைவு பெறுகிறது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு விழாவுக்கு ஏற்பாடு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.